மத்தேயு 27:27. அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து இயேசுநாதருக்கு ஒரு வழியா மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு போர்ச்சேவகருடைய கூட்டத்தில் ரோம போர்ச்சேவகர்கள் அவர்களுக்கு பாவம், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இயேசுநாதரை பற்றியோ அவர் குற்றமற்றவர் என்றோ அவரை பொறாமையினால் காட்டி கொடுத்தார்கள் என்றோ எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும், இவர் தன்னை யூதருடைய ராஜான்னு சொன்னார், ஆகினால இவருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள். எதுக்காக மரண தண்டனைன்னு கேட்பாங்கல்ல. இவர் தன்னை யூதருடைய ராஜான்னு அறிவித்து கலகம் பண்ணினார், புரட்சி பண்ணினார் என்று வீரர்களுக்கு சொல்லப்பட்டது. அதனால இராணுவம் முழுவதும் கூடி வந்து இயேசுநாதரை அவமதித்தார்கள். இராணுவ மரியாதையை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இராணுவ மரியாதை உயிரோடு இருக்கிற தலைவர்களுக்கும் கொடுப்பாங்க. உயிரோடு இருக்கிற தலைவர்கள் ஒரு சுதந்திர தினத்துக்கு வரும்போது, ஒரு முதலமைச்சர் சுதந்திர தினத்துக்கு வரும்போது அவருக்கு இராணுவ மரியாதை கொடுக்கிறது. அதே போல ஒரு பிரதமர் சுதந்திர தினத்துக்கு கொடியேற்ற வரும்போது அவருக்கு இராணுவ மரியாதை கொடுக்கிறார்கள். இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அல்லது இன்னொரு நாட்டு தலைவர் நம்ம நாட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு இராணுவ மரியாதை கொடுக்குறோம், அணிவகுப்பு மரியாதை. ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர் இறந்துட்டாருன்னா அவருக்கு பெரிய இராணுவ மரியாதை, தேசிய கொடியை சுற்றி இராணுவ பீரங்களை ஏற்றி இராணுவமே அந்த உடலை சுமந்து கொண்டு போகும், துப்பாக்கி குண்டுகள் முழங்கி அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அது இராணுவ மரியாதை. யாக்கோபுக்கு அப்படி ஒரு மரியாதை கிடைத்ததை ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 7, 9, 10 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படியே யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான். பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த பெரியவர்களாகிய அவனுடைய சகல உத்தியோகஸ்தரும் எகிப்து தேசத்தில் உள்ள சகல பெரியோரும் 9 ரதங்களும் குதிரை வீரரும் அவனோட கூட போனதினால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமாயிருந்தது. 10ஆம் வசனம். அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற ஆத்தோத்தின் போர்க்களத்தில் வந்தபோது அவ்விடத்திலே பெரும் புலம்பலாய் புலம்பினார்கள். அங்கே தன் தகப்பனுக்காக 7 நாள் துக்கம் கொண்டாடினான். யோசேப்பை பார்க்க யாக்கோபு எகிப்துக்கு வாரான். வந்த இடத்துல இறந்துட்டான். யாக்கோபு சொன்னா, என்னை சொந்த நாடு அல்லது கானானில் ஆபிரகாம் ஈசாக்கையெல்லாம் அடக்கம் பண்ணின இடத்துல கொண்டு என்னை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தான். இப்போ எகிப்திலிருந்து கானானுக்கு யாக்கோபுடைய உடலை கொண்டு போகிறார்கள், பதப்படுத்தினார்கள். எகிப்தில் அதில் விற்பனர்கள் பதப்படுத்தி, யோசேப்பு தான் நாட்டுக்கே பிரதம மந்திரி, உலகத்திலே அப்போ வல்லரசு எகிப்து. ஆகவே யோசேப்பினுடைய தகப்பனாருடைய அடக்கத்துக்கு அத்தனை இராணுவமும் கூட செல்கிறது. பெரிய பெரிய அதிகாரிகள், தலைவர்கள், மந்திரிகள், ரதங்கள், குதிரை வீரர், பரிவார கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது. இராணுவ மரியாதையோட பைபிளில் யாக்கோபுடைய அடக்கம் மாதிரி யாருடைய அடக்கமும் நடந்ததில்லை. அன்றைய வல்லரசு எகிப்தினுடைய கிட்டத்தட்ட அத்தனை அதிகாரிகள், அத்தனை இராணுவம். 7 நாள் துக்கம். யாராவது இறந்தா அரசாங்கம் 3 நாள் துக்கம் கொண்டாடும். ரொம்ப பெரிய தலைவர்கள் இறந்தா 7 நாள் துக்கம் கொண்டாடுவார்கள். 7 நாள் துக்கம் கொண்டாடி 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள்.
40 நாள் அந்த உடலை பதப்படுத்த எடுத்துக்கிட்டாங்க. 70 நாள் துக்கம் கொண்டாடினாங்க எகிப்துல. பதப்படுத்தி எடுத்துட்டு போய் அப்புறம் அடக்கம் பண்றதுக்கு முன்னால ஒரு 7 நாள் துக்கம் கொண்டாடினாங்க. 70 நாள் தேசிய துக்கம். யாருக்கும் வரலாற்றில் கூட இருக்கிறதா தெரியல. 70 நாள் உலகத்தினுடைய வல்லரசு எகிப்து, இன்னொரு நாட்டை சார்ந்த யாக்கோபு, அவன் எந்த பதவியிலும் இல்லை, பிரதம மந்திரியினுடைய தகப்பனார், அவ்வளவுதான். துக்கம் கொண்டாடினார்கள். இராணுவ மரியாதையோடு கூட அவனுடைய அடக்கம் நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு அடக்கத்தை யாக்கோபுடைய வாழ்க்கையில பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஆனா அதுக்கு தலைகீழ இயேசு கிறிஸ்து இராணுவ மரியாதை இல்லை, இராணுவ அவமரியாதை. முழு இராணுவமும் கூடி அவரை அவமரியாதை செய்தார்கள். யோசித்து பாருங்க, யாக்கோபின் தேவன் தான் அவர் தேவன். அவர் இஸ்ரவேலின் தேவன், யாக்கோபின் தேவன். அதுதான் பல இடங்களில பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபுக்கு அவ்வளவு மரியாதை, இராணுவ மரியாதை. 70 நாள் துக்கம், 40 நாள் உடலை பதப்படுத்தினார்கள். பெரிய பரிவாரம், ரதங்கள், குதிரை வீரர், உத்தியோகஸ்தர் எல்லாரும் போய் அடக்கம் பண்ணாங்க. அப்ப யாக்கோபின் தேவனுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கணும். ஆனா அவர் அப்படி இல்லை. தன்னை அவமரியாதைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். தன்னை அவர் அவமானத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவரை என்ன பண்ணாங்கன்னு அங்க ஒரு பெரிய விவரம் இருக்கிறது. ஒரு சிவப்பான மேல் அங்கியை உடுத்தினார்கள். ராஜாக்கள் தான், அந்த நாட்களில் ராஜாக்கள் தான் சிவப்பான மேலங்கி அணிவார்கள். வேற யாரும் அணிய அனுமதி கிடையாது. இவர் தன்னை யூதருடைய ராஜான்னு சொன்னார் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால அவருக்கு ஒரு சிவப்பான ராஜாவினுடைய வஸ்திரத்தை போட்டு ஒரு கிரீடம், முள்ளிலேயே ஒரு கிரீடம் செஞ்சு தலையில வச்சு கோலை எடுத்து அதை அடித்து, அந்த கோலை எடுத்து அவர் சிரசில அடிச்சாங்க. அந்த முள்ளு அவர் தலையில குத்திச்சு. அது மட்டும் இல்ல, அவர் கையில ஒரு கோலை கொடுத்தாங்க. அவருடைய வலது கையில ஒரு கோலை கொடுத்து 29 படிக்கணும். இது செங்கோல். நம்ம பாராளுமன்றத்தில் ஒரு செங்கோல் வச்சிருக்கிறாங்க. யாரோ ஒரு மடாதிபதி இங்க இருக்கிற ஒரு நகைக்கடையில் ஆர்டர் கொடுத்து ஒரு செங்கோலை வாங்கி கொண்டு போய் அன்றைய பிரதமர் நேரு அவர்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். அதை அருங்காட்சியகத்தில் வைத்து விட்டார்கள். அதை எடுத்து அரசியல் நோக்கத்திற்காக அதை எடுத்து அந்த செங்கோலை கொண்டு போய் இப்போது பாராளுமன்றத்தில் வைத்திருக்கிறார்கள். அந்த செங்கோல் வைக்கப்பட்டிருக்கிறது சரியல்ல என்று சில கட்சிகள் சொல்லுகின்றன. செங்கோல் என்பது மன்னராட்சியை குறிக்கிறது. இப்போது மன்னர் கிடையாது, மக்களாட்சி. மக்களாட்சிக்கும் செங்கோலுக்கும் சம்பந்தம் இல்லை. அது பாராளுமன்றத்தில் வைக்கக்கூடாது. ஏதோ நினைவு பரிசு கொடுத்தாங்க, மியூசியத்தில் வைக்கிறது தவறு இல்லை என்று இன்றைக்கும் எதிர்கட்சிகள் சொல்லி கொண்டு இருக்கின்றன. அது ஒரு பக்கம். மன்னர் ஆட்சியினாலே செங்கோல் இருக்கணும். கையில் ஒரு கோலை கொடுத்தாங்க. அவர் முன்னால முழங்கால் போட்டாங்க. யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவங்க கேலி பண்றதுக்கு தான் அவரை வாழ்த்துனாங்க. ஆனால் அது உண்மைதான். அவர் யூதருடைய ராஜா தான். அவர் சர்வ பூமியினுடைய ராஜா, ராஜாதி ராஜா. அவர் 1000 வருஷம் யூதருடைய ராஜாவாக வந்து இந்த உலகத்தை 1000 வருஷம் அரசால போறாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ என்றைக்குமே நம்ம யாராவது கேலி செய்தால் அது உண்மையாகி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது உண்மையை கூட அவர்கள் கேலியாக சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவரை யூதருடைய ராஜாவை வாழ்கன்னு முழங்கால் போட்டு, முழு இராணுவமும் முழங்கால் போட்டு யூதருடைய ராஜாவேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவரை துப்பி, இது வரைக்கும் கேலி பண்ணாங்க, அவரை துப்புறாங்க. இராணுவம் துப்பினதாக, ஒரு குற்றவாளி மேல துப்புனதா எங்குமே நான் கேள்விப்படலை. போலீஸ்காரங்க கூட, பல்ல புடுங்கின போலீஸ்காரங்க கூட கேள்விப்பட்டிருக்கேன். பல்ல புடுங்கின போலீஸ்காரன் குற்றவாளிய
கண்டிக்கும்போது அல்லது தண்டிக்கும்போது அல்லது காலை உடைச்சிடுறாங்க, பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லிடுறாங்க, காலை உடைச்சிடுறாங்க, கையை உடைச்சிடுறாங்க, பல்ல பிடுங்கியிருக்கிறார். இங்கே தென்காசியில் ஒரு மாபெரும் புரட்சியை ஒரு போலீஸ் அதிகாரி செஞ்சிருக்கிறார். எவெல்லாம் ரவுடித்தனம் பண்ணுறானோ அவன் பல்லெல்லாம் பிடுங்கியிருக்கிறார். அந்த மாதிரி போலீஸ்காரங்களெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் துப்புகிற இராணுவமே கூடி ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியை துப்புறாங்க. அப்புறம் சிரசில் அடிக்கிறாங்க. அந்த முள்முடி அவருடைய தலையில குத்தி ரத்தம் வருகிறது. பரியாசம் பண்றாங்க. அப்புறம் கொண்டு போகிறாங்க. இது ஒரு இராணுவம் இதை செய்யாது. அதுவும் ரோம அரசு உலகத்துக்கே ஜனநாயகத்தை அறிமுகம் செய்தது ரோம பேரரசு தான். சோழர்கள் காலத்தில் குடவோலை முறை இருந்தது. நம் உள்ளாட்சியில் ஜனநாயகம் இருந்தது என்று நாம் அறிகிறோம். என சோழ ஆட்சி காலமும் ரோம ஆட்சி காலமும் அது ஒன்றுதானா, முந்தினதா, பிந்தினதா, எனக்கு அந்த அறிவு இல்லை. ஆனால் ஜனநாயகத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது அல்லது பிரபலப்படுத்தினது ரோமர்கள் தான். விசாரணை இல்லாமல் ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இராணுவமே ஒருவரை அவமரியாதை செய்வது என்பது அது ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம், அரிதான சம்பவம். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஒரு மோசமான காரியம் நடந்தது. அதை அவர் ஏற்றுக்கொண்டார், அதை அனுமதித்தார். ஒருத்தன் மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால இப்போது இருக்கிற சட்டம் என்னவென்றால், அவன் முதல்ல சுகத்தோடு இருக்கணும். அவனை மருத்துவ பரிசோதனை பண்ணுவாங்க. ஒருத்தனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முன்னால் மருத்துவ பரிசோதனை பண்ணுவாங்க. வியாதியோடு இருந்தால் தூக்கில் போட மாட்டாங்க. சுகத்தோடு இருந்தால் தான் தூக்கில் போடுவாங்க. அவனுக்கு சிகிச்சை கொடுத்து சுகமாக்கிட்டு தான் தூக்கில் போடுவாங்க. அவனை நல்லா குளிப்பாட்டி அவனுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. நியாயமான ஆசையாக இருந்தால் அதை நிறைவேற்றுவாங்க. மரியாதையோடு தான் அவனை கொண்டு போய் தூக்கில் போடுவாங்க. ஆனால் இங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொல்லப்பட போகிற நம்முடைய ஆண்டவருக்கு அவமரியாதை, பரியாசம், துப்பப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், கேலி செய்யப்பட்டார், முள்முடியினாலே தலையில குத்தப்பட்டார். இவ்வளவு அவமானத்தை, உயிரை கூட கொடுத்துடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஜெயிலுக்கு போயிடலாம், அதுவும் பெரிய விஷயம் இல்லை. கைதை கூட சந்திச்சிடலாம். ஆனால் அவமானத்தை சந்திப்பது, துப்பப்படுவது, இதெல்லாம் ஒரு பெரிய வேதனை. அதற்குள்ளும் தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். மனுக்குலத்தை மீட்பதற்காக அவர் எவ்வளவு தன்னை விட்டு கொடுத்தார், எவ்வளவு தாழ்த்தினார் என்று நினைத்து பார்க்கும்போது அதிசயமாக இருக்கிறது. ஆகவே அந்த அன்பை என்றும் மறவாமல் இருப்போம். அந்த அன்புக்கு பாத்திரர்களாக நடந்து கொள்வோம். ஆமென்.